முதல்ல நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். பார்க்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம ஓடி போயிடுறீங்க. அது என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அப்படின்னு புரியல. அதனால உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குது, நம்முடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம மீடியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக, ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னாலுமே மிகப்பெரிய அளவுல ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களுடைய தாராள மனசை வெளிப்படுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது ஆண்டு விழா நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக சிறப்பாக நடந்துச்சுங்க. கழகத்தின் மூத்த நிர்வாகிகள், மிக மூத்த அமைச்சர்கள், தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா இன்னொருத்தர் சிறப்பு தோற்றத்தில் ஒரு கேமியோ ஒண்ணு பண்ணிட்டு போனாரு. யார் அப்படின்னா, அவர்களுக்கு முன்னோடி ஐயா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போனாருங்க. அந்த காட்சி காண்போரை மிகவும் கலங்க செய்வதாக, அதாவது உடன்பிறப்புகளை ரொம்ப ஒரு எமோஷனல் ஆக்கின ஒரு மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாக ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அந்த நிகழ்வின் போது சில மூத்த நிர்வாகிகளுக்கு, கழகத்தின் முன்னோடிகளுக்கு சில விருதுகள் வழங்கப்பட்டன. அதுல ரொம்ப சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு இப்ப சமீபத்தில் அவருக்கு வந்து 908 கோடி ஏதோ அபராதம் விதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவருக்கு வந்து கலைஞர் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது வழங்கப்பட்டுச்சு. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. உண்மையிலே அவருடைய பணிகளுக்கு, அவருடைய கழக பணிகளாகட்டும், அவருடைய அந்த திறமைக்கும் அருமைக்கும் அந்த கலைஞர் விருது அப்படிங்கிறது மிகவும் ஒரு பொருத்தமான விருது அப்படின்னு சொல்லி, அது வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய விருது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுடைய பேர்ல ஒருத்தருக்கு ஒரு விருது வழங்கப்பட்டுச்சு. பழனி மாணிக்கம், எஸ் பழனி மாணிக்கம்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 தேர்தல்கள்ல திமுகவுக்காக போட்டியிட்டவர். ஐயா கருணாநிதி காலத்திலிருந்தே மிக தீவிரமாக களப்பணிகளை, தேர்தல் பணிகளை செய்தவர். அவர் பேசின பேச்சு ஆகட்டும், அதுக்கப்புறம் ராஜன் அப்படின்னு சொல்லி அவரும் திமுகவில் ஒரு மூத்த நிர்வாகி, அவர் பேசின ஒரு பேச்சும் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்குது. அதை எல்லாமே நம்ம பார்க்க போறோங்க. அதாவது உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரல் மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே அந்த விழாவில் வந்து வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாதாரணமா வலுக்கலைங்க, ரொம்ப பயங்கரமா வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னை விட இப்ப ரொம்ப அதிகமா வலுக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பேசுனாங்க, என்னென்னலாம் அந்த விழாவில் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். அது போயிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2018ஆம் ஆண்டுங்க, திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி 2019 பெறுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ரொம்ப முன்னொரு காலத்திலேன்ற அளவுக்குலாம் இல்லை, இப்பதான் 2018ல திமுக சார்பில் ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. ஏதோ ஒரு உள்ளரங்கத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அந்த பின்னாடி ஒரு சின்னதா ஒரு பேனர் அடிப்பாங்கல்ல கட்சி சார்பில், அந்த பேனர்ல பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள் படங்களுக்கு மத்தியில சின்னதா நம்ம சின்னவருடைய படத்தை அன்னைக்கு போட்டாங்க. அப்படி போட்ட உடனே மிக கடுமையான எதிர்ப்பு, மிக கடுமையான முகசுளிப்பு, விமர்சனம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வேலையில் அவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, அந்த சைட்ல இருந்து எல்லாம் வர ஆரம்பிக்கலீங்க. திமுக உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சுயமரியாதை உள்ள கட்சி இல்லையா? ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2015ல ஒரு தடவை சன் டிவில நினைக்கிறேன் பேசும்போது, எனக்கு பிறகு எங்க குடும்பத்தில இருந்தோ அல்லது வந்து எங்களுடைய மகனோ மகளோ அப்படிலாம் வந்து அடுத்த இது யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். வாரிசு அரசியல் இனிமே திமுகவில் இடம் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாருங்க. நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்தேன். நமக்கு நல்லாவே தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகவும் நேர்மையான, சொன்ன சொல் தவறாத, மிகவும் வீரியமிக்க ஒரு தலைவராக, ஒரு உண்மையான ஒரு தலைவராக செயல்படுவார். எப்பனா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. ஆட்சிக்கு வந்துட்டாதான் கொஞ்சம் அந்த மாதிரி முன்ன அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த பிஜேபி எதிர்ப்பு, இந்த சனாதன எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்புலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது. அதனால எதிர்கட்சியா இருக்க வேண்டியதுதான் திமுகவுக்கு வந்து ஒரு அற்புதமான தகுதி, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், பாராட்டியிருந்தோம். அப்ப பாருங்க, நமக்கு அப்போ ஒரு விஷயம் புரியாம போச்சு. ஐயா ஸ்டாலின் மட்டும்தான் அப்படி அப்படின்னு நினைச்சா இல்லைங்க. கடைமட்ட உடன்பிறப்புகள் வரைக்குமே எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய மனநிலையே வேற, அவங்களுடைய சுயமரியாதையே வேற, அவங்களுடைய கேள்வி கேட்கும் திறனே வேற. அது சின்னதா ஒரு பேனர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுல வந்து சின்னதா ஒரு படம், ஐயா உதயநிதி அவருடைய படம் வச்ச உடனே உடன்பிறப்புகள் அருவருப்பா இருக்குது. உடம்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எப்படி உங்களுக்கு இப்படி வைக்கிறது மனசு வந்துச்சு? எப்படி நீங்க அந்த படத்தை அந்த இடத்துல போடலாம்? அப்படிங்கிற மாதிரி எமோஷன் ஆகி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகங்கள். அது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லைங்க. அவர் போட்ட அந்த பதிவை பல உடன்பிறப்புகள் ஆமோதிச்சு, ஆமாங்க என்னங்க இது, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வாரிசு அரசியல் பண்றோம்னு நினைக்க மாட்டாங்க,
ஐயோ எத்தனை மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, இது ஒரு மாதிரி இருக்குது, நீங்க சினிமால கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள். உதயநிதி அப்படியே அதை பார்த்துட்டு அந்த ட்வீட்டை அப்படியே கோட் பண்ணி, தவறு, இனிமேல் மீண்டும் நடக்காது, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, தப்புங்க தப்புதான், இனிமேல் நடக்காதுங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே உடன்பிறப்புகள்லாம் வெரி குட், நல்லது, நல்ல விஷயம், அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்ட, கங்கராச்சுலேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு சொல்ல, இப்ப இருக்கிற ரொம்ப ஃபேமஸான இணைய உடன்பிறப்புகள்லாம், அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் கழகத்தின் தலைவராக இருந்தாலும் தலைவருடைய மகனாக இருந்தாலும் அந்த கேள்வி கேட்கிற தகுதியும் திராணியும் கொண்ட ஒரே ஒரு சுயமரியாதை கொண்ட இயக்கம்னா அது திமுகவும் திமுக உடன்பிறப்புகளும் தாண்டா அப்படின்னு சொல்லி அவர்கள் மார்தட்டி கொள்ள அப்படியாக போயிட்டு இருந்துச்சுங்க. கட் பண்ணா 2024, இப்ப நம்ம பிரசன்ட்டுக்கு வந்துடலாம். நேற்றைய தினம் என்ன அப்படின்னா, நேத்து காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நேற்று ஒரு 11:30 அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட போகிறார் அப்படின்றதுதான் பிரேக்கிங் நியூஸா வரப்போகுது. எனி டைம் பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது, இந்தா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களாம் எனக்கு கிடைச்ச தகவல் படி இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப இந்த உடன்பிறப்புகள், அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பயங்கரமா சுயமரியாதை கொண்டு கோவப்பட்ட இந்த உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, தலைவரே வெயிட் பண்ண முடியல தலைவரே, வெறித்தனமான வெயிட்டிங், சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணி விடுங்க, எங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலையே, எப்ப அனௌன்ஸ் பண்ணுவீங்க, எப்ப அவரை நாங்க துணை முதலமைச்சரா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான மோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சுங்க. அதைத்தான் சொன்னேன், எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் மட்டும் இல்ல, உடன்பிறப்புகளே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சுயமரியாதையாக அப்படி தப்புடா தப்பு, நியாயம்னா நியாயம்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் நான் சொன்னேன், அருமையான தகுதி கொண்டவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு, சரி ரைட்டு, திடீர்னு எப்படிப்பா நேற்று அப்படி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வர மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பவள விழா தாங்க அதுக்கு காரணம். அந்த பவள விழால ஸ்டாலின் அவர்களுடைய விருது, அவர்களுடைய பெயரில் விருது பெற்ற பழனி மாணிக்கம் அவர்கள் பேசும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் குரல் தழுக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து இப்படியே பொறுமையா இருக்க போறீங்க? ஏன் இந்த கழகத்தை வந்து அடுத்து முன்னோக்கி கொண்டு போறதுக்கு, ரொம்ப ஒரு எழுச்சிகரமா கொண்டு போறதுக்கு ஒரு தலைவர் நீங்க சொல்ல மாட்டீங்களா? யார் தப்பா நினைச்சிருவாங்க, யார் என்ன சொல்லிடுவாங்க? மேலையில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களோ மூத்த நிர்வாகிகளோன்னு சொல்லி அங்க பக்கத்திலேயே துரைமுருகன் வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு காலம் தாமதம் பண்ண போறீங்க, துணை முதலமைச்சராக அறிவிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேச, உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், காலம் தாழ்த்தாதீர்கள், நன்றி, வணக்கம். அந்த கூட்டத்தில் இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரே பயங்கர சந்தோஷமா கைத்தட்டி அதுக்கு ஆரவாரம் செய்ய, அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்க, மேடையில துரைமுருகன் மட்டும் அவருடைய அந்த ட்ரேட்மார்க் ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்படியாக ஒரு மாபெரும் பேரறிவிப்பு, அந்த வலுக்கிறது அப்படிங்கிறது உச்சகட்டம் அடைந்து விட்டது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அந்த விழாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கடுத்து பேராசிரியர் விருது பெற்றாருங்க ஒருத்தர், ராஜன் அப்படின்ட்டு. நல்ல மீசை, ஆளு பார்க்க நல்லா மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு அப்படி ஒன்று பர்சனாலிட்டி, சரியான பர்சனாலிட்டிங்க. அது கம்பீரம்னா அப்படி ஒரு கம்பீரம். அவர் வந்து அந்த விருது வாங்கிட்டு எமோஷனலா பேசும்போது, ஏங்க அந்த குடும்பத்தை வந்து நாங்க எப்பயுமே தலைமை பொறுப்புல வச்சுக்கிறதுக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் தாங்க நாங்க இருக்கிறோம். எங்களை அடிமையா நாங்க இருக்கிறோம். ஆமா, எங்களை கொத்தடிமைன்னு சொல்றாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? கொத்தடிமையா தாங்க நாங்க இருக்கிறோம். ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவர் எமோஷனலா பேச, நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி எல்லாரும் பிடிச்சிட்டு அந்த மனுஷனை பிடிச்சிட்டு எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஷ்டத்துக்கும். இவங்களாம் எதுக்கு மீசை? ஏங்க நான் ஒரு ஒரு பாயிண்ட் முக்கியமா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பல பேர் வந்து அவருடைய கருத்தை குறி வைக்காமல் அவருடைய மீசையை குறி வைத்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. எதுக்கு இத்தண்டி மீசை எதுக்கு இருக்கு? அது எதுதான் அந்த மீசை வந்து இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏப்பா அவங்க இந்த இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கிறே, உங்க ஊர்ல யாரும் உன்னை பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் பதிவு இந்த மீசையை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன வம்பா போச்சு? இப்ப அவர் அந்த கருத்து பேசிட்டாரு அப்படிங்கிறத அவர் மீசையை வச்சு மொழுக்கட்டினா சுத்திட்டு இருக்க முடியும்? ஏங்க மீசை வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த கருத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அதுக்கு உடனே மீசையை டார்கெட், மனுஷனை பத்தி பேசுங்க, மீசையை பத்தி பேசாதீங்க, அவ்வளவு சொல்லிவிட்டோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள்ங்க. எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஐயாவை வந்து எல்லாரும் பாராட்டணும், அவரை வாழ்த்தணும். எப்படின்னு கேட்கலாம். ஏங்க வெளிப்படையாக ஆமாங்க நாங்க அடிமை தாங்க, நாங்க கொத்தடிமையா தாங்க இருக்கிறோம், இதுல எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லைங்க அப்படின்னு பேசக்கூடிய துணிச்சல், அப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் இன்னைக்கு திமுக எத்தனை பேருக்கு இருக்குது?
உண்மையிலேயே இன்னைக்கு எத்தனையோ பேரு சுயமரியாதைடா, அதுடா, இதுடா, பெரியாரா, பகுத்தறிவுடா, நாங்க அப்படிடா இப்படிடா காலில் உளமாட்டோம்டா அப்படின்லாம் வீரவசனம் பேசிக்கொண்டே, இன்னொரு பக்கம் சின்னவர் வாழ்க, உதயநிதி வாழ்க, எப்ப வருவீங்க தலைவரை, எப்ப சொல்லுவீங்க வெயிட்டிங் அப்படின்ட்டு இருக்கிற அந்த உடன்பிறப்புகளோட ஒப்பிடும்போது நாங்க அடிமைதாங்க, நாங்க கொத்தடிமைதாங்க, சோ வாட் அப்படின்னு பேசக்கூடிய இவர் தாங்க தைரியம் உள்ள ஒரு ஆளுமை, இவர் தான் நேர்மையான ஒரு மனுஷன். மீசை வைத்துக் கொள்ள அத்தனை தகுதியும் இவருக்கு தான் இருக்குது. நீங்க நல்லா இன்னும் பெருசா வளர்த்துக்கங்க ஐயா, நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி தைரியமா பேசணும். இவர் தாங்க துணிச்சல்காரரு. அந்த துணிச்சலை பாராட்டுறதை விட்டுட்டு அவரை பிடிச்சு யாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியாக எல்லா உடன்பிறர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது இந்த இடத்துல என்னுடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக இப்ப வெளியிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், அது என்ன, அது பவள விழானா பவள விழாவை கொண்டாடிட்டு போக வேண்டியது தானே. அங்க போய் எதுக்கு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி திரும்ப அதே எல்லாம் பேசிக்கிட்டு அதை ஒரு டாபிக்கா மாத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுற மாதிரி, எனி டைம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டு மறுபடியும் ஒன்றும் இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்களே. என்ன சமாச்சாரம் இது, ஒன்றும் விளங்கலையே ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவதுங்க ஒண்ணும் கிடையாது, வலுத்து இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னும் பயங்கர எக்ஸ்ட்ரீமா வலுக்கணும், அடுத்துதான் பழுக்கணும். அப்படி பழுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பழுத்தா கரெக்டா இருக்குமா இருக்காதா, இன்னும் வேற யாராச்சும் எதையாச்சும் சொல்லுவாங்களா? இந்த துரைமுருகன் அவர்கள் வேற போன வாரம் போயிட்டு திருப்பி ஒரு மேடையில இளைஞர்கள் அரசியலுக்கு கழகத்துல முன்னாடி எடுத்து நடத்தணும், ஆனா உடனே அப்படியே பெரியாள் ஆயிரணும், மேலவே உட்காந்துக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, படிப்படியா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் மறைமுகமா அங்கங்க போய் எதையாச்சும் பேசிட்டு இருப்பாங்களா, இல்ல ஒரே மனசா இவங்க ஏத்துப்பாங்களா? வெளியே இருக்கிறவங்களை விடுங்க, எதிர்கட்சிகளை மக்களை விடுங்க, அவங்களுக்கு வேற பொழப்பு இல்லை, எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு எதையாச்சும் ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க. சின்ன முதலமைச்சர் ஆகிறது உங்களுக்கு எல்லாம் பொறுக்காது. கழகம் முழு மனதாக அதை ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இப்படியாக ஒரு மாபெரும் முக்கியமான விழாக்கள்ல சில பேரை பேச வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பல்ஸை அப்படி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஒருத்தரையா வாட்ச் பண்ணணும். எல்லாரும் ஒரே மாதிரி செட் ஆயிட்டாங்க, பரவாயில்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அருவருப்பா இருக்குது, நெளியிற எங்க இப்ப நெளி பார்க்கலாம் அப்படின்னா நெளியறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு உடன்பிறப்புகளை கொண்டு வைத்து விட்டார். அந்த வகையில் ஒரு ஆளுமை என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து விட்டார் என்பதை நான் இந்த இடத்துல பாராட்டுகிறேங்க. இப்ப ஓகே ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாங்க, இதுக்கு மேல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. கூடிய விரைவில் நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். உண்மையிலே இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்த தேவையில்லை. ஐயா பழனி மாணிக்கம் அவர்களுடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். அவ்வளவுதான், ஆனா யாரும் சிரிக்க மாட்டாங்க, வெளியே வாங்க ஏட்டியா அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்களை பார்த்து சொல்வது, சிங்கமுத்து சொல்வது போல, அவ்வளவுதான், இதுக்கு மேல யாரும் பேச மாட்டாங்க. நானும் எல்லா உடன்பிறப்புகளையும் செக் பண்ணிட்டேன், கரெக்டா செட் ஆயிட்டாங்க, அதனால தாராளமாக அனௌன்ஸ் பண்ணலாம், ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு நானும் இந்த இடத்துல என்னுடைய ஆதரவையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.